வியூஎஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹுண்டை எக்ஸென்ட் ஒரு டீபோர்ட் காரு. இந்த வண்டியில் கஸ்டமர் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காருன்னா, இந்த வண்டியில் ஏசி ஒர்க் ஆகலை. ஏசி ஒர்க் ஆகாததுக்கு அவருமே காரணம் சொல்லிட்டாரு. இந்த வண்டியில் கம்ப்ரஸர் ஏசியோட கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்ட்டார். அதோட சில இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்காரு. என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் லாஸ்ட் 1 மந்த் அந்த இருக்குங்கிறாரு. இந்த 1 மந்தில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காருன்னா, கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் வந்து கூலிங் காயில் மாற்றிருக்காரு. கூலிங் காயில் எதுக்காக மாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த அட்டர்மன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏசி கேஸ் இல்லை, அதனால தான் வந்து உங்களுக்கு ஏசி சில்னஸ் வரல. ஸோ ஏசி கேஸ் இல்லாத காரணம் லீக் ஆகுது. ஸோ அதனால் கூலிங் காயிலையும் மாற்றிட்டு ஏசி கேஸையும் ஃபில் பண்ணால் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. ஆனால் வித்தின் 2-3 டேஸில் திரும்ப கஸ்டமர் நமக்கு சொன்ன இந்த தகவல், வித்தின் 2-3 டேஸில் திரும்ப ஏசி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. திரும்பவும் அதே பர்சன்கிட்ட எடுத்துமே இவர் காமிச்சிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த வண்டியில் இப்போ ஏசியோட கிளச்சு ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசியோட கிளச்சை மட்டும் மாற்றினா போதும்னு சொல்லி ஏசியோட கிளச்சை வந்து மாற்றிருக்காங்க. ஏசி கிளச்சை மாற்றி வித்தின் 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னார் கஸ்டமர்டே. அப்போ எடுத்து கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசி கம்ப்ரஸரே மாற்றணும், என்ன ஏசி கிளச்சு மாற்றினா இப்போ போதாது, கம்ப்ரஸரே போயிடுச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கஸ்டமர் என்னென்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகி வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போயிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ரஸரு கூடவே கண்டென்சரையும் மாற்றணும்னு சொல்லி மாற்றிருக்காங்க. கரெக்டு தான் அவங்க சொன்னது. கம்ப்ரஸர் மாத்திரம் கூடவே கண்டென்சர் மாத்திரம் அட்வைசபிள் மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு ஏசி கேஸ் சார்ஜ் பண்ண முயற்சி பண்ணால் ஏசி கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை, ஏன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏசி கம்ப்ரஸரை டைரக்ட் பண்ணி கம்ப்ரஸர் ஓட விட்டு ஏசி கேஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி இது ஏதோ வேறு ஏதோ எலக்ட்ரிக் ஃபால்ட்டு, நீங்கள் எலக்ட்ரிக்கல் கிட்ட போய் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்து எல்லாமே 2 பேரும் ஏசி ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ எலக்ட்ரீஷியன் போயிருக்காரு. எலக்ட்ரீஷியன் 2 பேர்கிட்ட போய் பார்த்துருக்காரு. 2 எலக்ட்ரீஷியனை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இதில் வந்து கிரவுண்ட்லாம் வருது, ப்ளஸ் தான் வரமாட்டேங்குது, ஸோ இது வேறு ஏதோ ஃபால்ட்டு, இது இசிஎம் ஃபால்ட் அந்த மாதிரி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நம்மகிட்ட கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க. இது இசிஎம் தான் ஃபால்ட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்ன எரர் கோடு வருது அப்படின்னா, டர்போ சார்ஜர் ஆர் சூப்பர் சார்ஜர் பூஸ்ட் கண்ட்ரோல் சொல்லலாம் ஏ சர்க்யூட் லோ, இந்த ஒரு எரர் கோடு தான் வருது. சரிங்களா? இப்போ என்னென்னா 2 விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த எரர் கோடு வந்திருக்கு. ஆனால் இந்த எரர் கோடு இப்போ நாம் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட எரர் கோடு இல்லை. இப்போ என்ன நமக்கு பிரச்சனைனா, இப்போ இந்த கொண்டு வந்து விட்டார் இல்லை டீபோர்டு வண்டியார், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காரை ஸ்கேன் பண்ணி இவர் கண்டுபிடிச்சிவார் நினச்சி என்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் காரை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இதுக்கு ரிலவெண்ட்டான எரர் கோடு இல்லை. சரியா? அகைன் இன்னொன்று சொல்கிறேன், இசிஎம்லேயே கூட சில நேரம் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த எரர் எல்லாத்துக்கும் எரர் கோடு வருதான்னு கேட்டால் வர்றதில்லை. ஏன்னா இது வந்து ஸ்கேனிங்கோட லிமிடேஷன்ஸில் இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ட்லாம் இருக்குது எல்லா ஃபால்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதும், இல்லை லிமிட்டட் ஃபால்ட்டை மட்டும் தான் அட்ரஸ் பண்ண வைக்கிறதும் ஸ்கேனிங் டூலில், இது எல்லாமே அந்த கார் மேனுஃபேக்சர் முடிவு பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் பார்த்ததுனாலேயே இப்போது இந்த வண்டியில் இசிஎம்மில் ஃபால்ட் இல்லை, வேறு ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. அதுக்காக இசிஎம் தான் ஃபால்ட்டுன்னு முடிவுக்கு வர முடியாது. இது கொஞ்சம் சேலஞ்சஸ். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ கஸ்டமர் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. எது பார்த்துட்டாரு? கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் காயிலு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஃபியூஸு, ரிலே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இப்போ இனிமேல் நான் என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு ஈஸியாக மாற்றணும். அப்போ ஈஸியாக மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஓகே. ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்னா கஸ்டமர் இப்போ என்ன கேட்பார், சார் என்ன சார் ஈஸியாக மாற்றி ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இப்போ என்ன கொடுமைன்னா, இப்போ நான் சரி ஈஸியாக மாற்றாமல் நம்ம வந்து எலக்ட்ரிக்கலு, கம்ப்ரஸரு, மற்றதெல்லாம் கிளச்செல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா கஸ்டமர் நமக்கு அதுக்கு பே பண்ண மாட்டார். நான் தான் சார் சொன்னேன், சார் ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டாங்க, நான் பேவும் பண்ணிவிட்டேன், இப்போ நான் திரும்ப உங்களுக்கு நான் பே பண்ணுவோம், இதெல்லாம் செக் பண்ணி இப்போ இசிஎம் ஃபால்ட்டு சொல்கிறீங்க, நான் தான் முதமே சொன்னேன் அப்படிம்பாரு. இப்போ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான தர்மசரண நிலைமை யாருக்கு ஏற்படுத்தாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு சிங்கிள் டயக்னோஸ்டிக் பர்சன், அது டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன் சொன்னாலும் ஓகே, இல்லை டயக்னோஸ்டிக் இன்ஜினியர் சொன்னாலும் தான், இந்த மாதிரியான நபர்கிட்ட எடுத்து கொடுங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்லுவார். உடனே ஸ்கேன் பண்ணுறவர் டயக்னோஸ்டிக் எடுத்துக்காதீங்க. டயக்னோஸ்டிக் பர்சன் அவர் ஸ்கேனிங், ஆஸ்லோஸ்கோப்பு, பார்ட்லோல் டெஸ்டிங், ஹி வில் டூ எவ்ரிதிங். ஸ்கேன் பண்ணுறவர்லாம் டயக்னோஸ்டிக் பர்சன் எடுத்துக்காதீங்க. சரியா? ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டயக்னோஸ்டிக் பர்சன், ரைட்டான டயக்னோஸ்டிக் பர்சனை பார்த்து அவர்கிட்ட கொடுங்க.
அவர் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு அது கம்ப்ரஸர் ஃபால்ட்டா இல்லை கண்டென்சர் ஃபால்ட்டா கூலிங் காயில் ஃபால்ட்டா இல்லை ரிலே ஃபால்ட்டா ஃபியூஸ் ஃபால்ட்டான்னு என்ன பார்த்துட்டு அவர் அசைன் பண்ணுவார். ஓகே, ஏசி மெக்கானிக் கிட்ட இந்த ஒர்க்கை கொடுக்குறதா, இல்லை எலக்ட்ரிஷியன் கொடுக்குறதா, இல்லை இசிஎம் ஃபால்ட்டா, இல்லை அவரே பண்ணுறதா, இல்லை யார்கிட்ட அசைன் பண்ணி பண்ணுறதா, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் நீங்களா முடிவு பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எத்தனை கொடுத்தீங்கன்னா இந்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சரி, கன்க்ளூஷன் வரும். இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சரியா? ஆனால் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இசிஎம் மாற்றி சால்வ் பண்ணலை. சரியா? கம்ப்ரஸரை மாற்றலை, கண்டென்சரை மாற்றலை, எக்ஸ்பென்ஷன் மாற்றலை, கூலிங் காயிலை மாற்றலை, கேஸு ஃபில் பண்ணல, ஏசி நம்ம ரேடியேட்டர் ஃபேனை மாற்றலை, என்ஜின் கூலிங் சென்சார் மாற்றலை, ப்ரெஷர் சென்சார் அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் ப்ரெஷர் சென்சார் அதே மாற்றலை, கேஸ் ஃபில் பண்ணல, ஒயரிங் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து புதுசாக ஒயரிங் போடல, ரிலே போடல. சரிங்களா? எதுவுமே நம்ம பண்ணல. ஆனாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிற காட்டுறேன். இப்போ வண்டியோட பிரச்சனை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். வாங்க லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது நம்ம சில்லுன்னு வருதான்னு பார்த்தோன்னா ஏசி சில்லுனேஸ் வரல. சரி, இதை தான் கம்ப்ரஸர் சொல்கிறார். இதை தான் வந்து கஸ்டமர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து சில்னஸ் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா சில்னஸ் வராதுக்கான கம்ப்ரஸர் ஓடல அப்படின்ட்டாரு. ஸோ கம்ப்ரஸர் ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் புதுசு மாற்றிருக்காரு. கம்ப்ரஸர் ஓடவே இல்லை. நான் இன்னொரு ஆங்கிளில் காட்டுறேன். இதுதான் கம்ப்ரஸர் கிளச்சு. கம்ப்ரஸர் கிளச் ஆனே ஆகலை. சரி, ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதான்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடல. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் யாரும் கை இந்த மாதிரிலாம் உள்ள விடாதீங்க. நான் கான்சியஸாக பார்த்து தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் கையை உள்ள விட்டுறாதீங்க. சரியா? ஸோ ரேடியேட்டர் ஃபேனு சுற்றலை. வியூவர்ஸ், கஸ்டமர் என்கிட்ட என்ன சொன்னான்னா லாஸ்ட் 1 மந்த்தாக நான் ஏசி போடாமல் தான் ஓட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்கிட்ட ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டாரா இல்லை தெரியல. இந்த வண்டியோட ரேடியேட்டர் ஃபேன் சுத்தாமல் தான் 1 மாதம் ஓட்டி இருந்திருக்காரு. அது அவரோட லக்கா என்னன்னு தெரியல, வண்டி சீஸ் ஆகலை. ஏன்னா இந்த வண்டி ரேடியேட்டர் ஃபேனை ஓடவே இல்லை. சரிங்களா? சரி, இப்போது நம்மளுடைய டயக்னோசிஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறுது. இப்போ ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படிங்கிறத நோக்கி போகாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஏன் ஆன் ஆகலை, இப்போ அந்த டைரக்ஷன் விடும். ஏன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆச்சுன்னா நிறைய ஏசி ஃபேன் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே இன்டர்லிங்க். இப்போ நம்ம ரேடியேட்டர் ஃபேன் ஏன் ஆன் ஆகலை அப்படிங்கிறத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டியில் ஃபியூஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தோம். எல்லா ஃபியூஸும் சரியாக தான் இருக்குது. ரிலேஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஃபியூஸ் போகலை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு ஃபியூஸ் இல்லவே இல்லைங்கிறதா இங்கே நம்ம பார்த்த ஒரு விஷயம். அது எந்த ஃபியூஸ் நான் காட்டுறேங்க வாங்க. இங்கே பாருங்க, இந்த ஃபியூஸ் இல்லவே இல்லை. இப்போ இந்த ஃபியூஸை போட்டு செக் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாலே. என்ன ஃபியூஸ் போட்டுட்டேன். ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதான்னு பார்ப்போம். ரேடியேட்டர் ஃபேன் ஓடுது, நல்லாவே ரேடியேட்டர் ஃபேன் ஓடுது. சரி, கம்ப்ரஸர் ஃபேன் ஓடுதா, கம்ப்ரஸர் கிளச் ஓடுதா? ஓடுது. இன்னொரு ஆங்கிளில் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, கம்ப்ரஸர் கிளச் என்கேஜ் ஆகி ரன் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொட்டேட் ஆகல. இப்போ ஏசி சில்னஸ் வருதான் செக் பண்ணிடலாம். ஏசி இப்போ சில்லுன்னு வருது. வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தா தெரியும். இது என்ன, இது ரொம்ப பிளண்டராக இருக்கு. இவ்வளோ இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை சொல்ல வீடியோ போட்டுக்கீங்களா சார்பாங்க. ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எலக்ட்ரிக்கெல்லாம் செக் பண்ணிட்டாங்க, ஏசியெல்லாம் செக் பண்ணேன்னா நான் இதெல்லாம் செக் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் நான் நேரடியாக காட்டுறதுனால சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிக் இஷ்யூவே பெரிய சேலஞ்சஸ். அது ஒயரிங் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ இது ஃபியூஸுங்க மாதிரி ஒயரிங் ஃபால்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ அவங்க பார்த்ததை நான் பார்க்காம விட்டு நான் ஈஸியாக மாற்றிருந்தால் என்ன காசு செலவாக இருக்கும். அனாவசியமாக கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளே தப்பாக எடுத்துப்பார். ஆனால் தப்பு என்னோடது இல்லை, கஸ்டமரோட மிஸ்டேக்கு. ஏன்னா இப்போ நான் செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சால் அவர் பே பண்ண போகிறதில்ல. அப்போ நான் அதை செய்யக்கூடாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்படி செய்ய முடியும்? ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மெக்கானிக்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு என்ன சொல்ற ப்ரொஃபஷனல் மெக்கானிக் கிட்ட வண்டி எடுத்து கொடுத்து அந்த ஒரு மெக்கானிக் மூலியமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் பிட் அண்ட் பீஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும்.
எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கசிங் தான். இந்த ஃபியூஸை வந்து யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பண்ணார் இல்லையா, கூலிங் காயில் மாற்றினவர், அதுக்கப்புறம் கூலிங் காயில் மாற்றினதுக்கப்புறம் கிளச்சு போயிடுச்சு, கிளச்சு மாற்றினா பற்றியா கம்ப்ரஸர் கிளச்சு, அவர்கிட்டலாம் சரியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ரஸர் கண்டென்சரை மாற்றுறாங்க இல்லையா, கம்ப்ரஸர் கண்டென்சரை மாற்றின இடத்துல அவங்க ஏதாச்சும் ஒயர் சர்க்யூட் ஏதாச்சும் மிஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஃபியூஸ் எகிரிருக்கும். அந்த டைமில் அது ஃபியூஸ் எகிரின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூஸை எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால திரும்ப போடாம விட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சரியா, பார்க்குறதுக்கு எரராக இருந்தாலும் இருக்கிறதே சேலஞ்சு எரர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான். இப்போ அந்த ஃபியூஸை போடா விட்டதுனால இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஒரு மாதம் ஓடிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நான் இக்னோர் இல்லை, இதை செக் பண்ணதை நான் ஆக்சுவலி வந்து தவிர்க்கணும். ஏன்னா இதை செக் பண்ணி இப்போ இதெல்லாம் சரியாக இருந்து வச்சுங்க, எலக்ட்ரிக்கலு ஏசி இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணின மேன் ஹவர்ஸ் அண்டு அதனோட பார்ட் செக் பண்ணுறதுக்கான எஃபோர்ட், டெக்னிக்கல் பர்சன்ஸோட எல்லா எஃபோர்ட்டுக்கும் அவர் கஸ்டமர் பே பண்ண மாட்டார். ஸோ ஆஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராங் டைரக்ஷனில் பண்ணியிருந்திருப்பேன். ஆனாலுமே நான் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும்னு சொன்னேன். இதுக்கு பே பண்ண ரெடியாக இருந்தால் விட்டு போகணும்னு சொன்னேன். இதே மாதிரி சொன்னதில் இந்த கஸ்டமர் விட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் நிறைய பேர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கஸ்டமர் விட்டு போவாங்க, 8 கஸ்டமர் கோச்சிட்டு போயிடுவாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கெலாம் எப்படி சார் பைசா பே பண்ண முடியும், அதான் பண்ணியாச்சா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஈஸியாக மாற்றுமாங்க. நம்ம சொல்லுவோம் சார் ஈஸியாக மாற்றி சால்வ் ஆகலைன்னா என்ன கேட்கக்கூடாது சார், அது எப்படி சார்மாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாதனாலே என்ன ஆகுனா, அவங்க நாம என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான சொல்யூஷனோ இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கும் பேச மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு போடுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமரே இவருக்கு என்ன பெயினோ தெரியல, இல்லை என்ன எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆனாலும் தெரியல, இல்லை சார் நீங்களே பண்ணி கொடுங்க சொல்லி வண்டி கொடுத்துட்டு போயிட்டார் இவ்வளோ சொன்னாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ செக் பண்ணோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. சரியா, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கார்னா நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா இந்த காரை எங்கே கொடுக்கணும், எப்படி கையாளணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.